காலைதோறும் புதியவை. தீய பழக்கங்களை அழிக்கிறவர். ஜனவரி 5. உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. யாத்ராகமம் 20:2. முற்காலத்தில் சிற்றரசர்களோடு பேரரசர்கள் உடன்படிக்கை செய்யும்போது அந்த சிற்றரசர்களுக்கு தாங்கள் செய்த நன்மைகளை அந்த உடன்படிக்கையின் துவக்கத்தில் குறிப்பிடுவார்கள். 10 கற்பனைகளை உடன்படிக்கை என்று வேதாகமம் அழைக்கிறது. யாத்ராகமம் 34:28, உபாகமம் 4:13. இந்த உடன்படிக்கையையும் நம் பேரரசராகிய தேவன் நமக்கு செய்த நன்மையுடன் துவங்குகிறது. அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். எகிப்து என்பது நமக்கு ஞானார்த்தமாக பாவ அடிமைத்தனத்தை சுட்டிக்காட்டுகிறது. வெளிப்படுத்துதல் 11:8. நாம் இருதயங்களிலே எகிப்துக்கு திரும்பி வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அப்போஸ்தலர் 7:39. அதிலிருந்து தேவன் நமக்கு விடுதலை தருகிறார். 10 கட்டளைகளில் முதலில் தேவனுடைய அன்பின் குரலை கேட்க வேண்டும். நான் உன் தேவன், உன்னை நான் விடுதலை செய்திருக்கிறேன் என்கிறார். 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மனிதரை பார்ப்போம். அவர் இளமையில் பல ஆண்டுகள் மாலுமியாக இருந்தவர். அந்நாட்களில் மாலுமிகள் பெரும்பாலும் புகையிலை பயன்படுத்துவார்கள், மது அருந்துவார்கள், கெட்ட வார்த்தை பேசுவார்கள். இந்த மாலுமிக்கும் இந்த பழக்கங்கள் இருந்தன. ஒரு நீண்ட கடல் பயணத்தில் வேதாகமத்தை படிக்க ஆரம்பித்தார். இயேசுவின் வார்த்தைகள் அவருடைய மனதை தொட்டன. அவர் நல்ல வாழ்க்கை வாழ ஆசைப்பட்டார். இதற்கிடையில் அவர் கப்பல் மீகாமன் ஆனார். ஒரு நாள் கிறிஸ்துவுக்காக வாழ தீர்மானித்தார். கெட்ட வார்த்தை பேசுவதையும் மது அருந்துவதையும் விட்டுவிட்டார். ஆனால் புகையிலையை விட முடியவில்லை. புகையிலை இல்லாமல் தன்னால் வாழவே முடியாது என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டார். ஒரு நாள் ஜெபத்தில் இந்த அடிமைச் சங்கிலியை உடைத்து போடும் என்று கண்ணீருடன் வேண்டினார். அவர் மனதில் ஆவியானவர் பேசினார். நீ விடுதலை பெறலாம், இப்போதே அதை தூக்கி எறி, என்னை நம்பு. அவர் எழுந்து தன் புகையிலையை எடுத்து கடலில் எறிந்தார். அதன் பின் அவர் அதை தொடவே இல்லை. அவர் பெயர் ஜோசப் பேட்ஸ். 7ஆம் நாளே ஓய்வு நாள் என்பதை அட்வென்டிஸ்டுகள் மத்தியில் அதிகம் பரப்பின தேவ கருவி ஆனார். ஆவியானவர் நமது அன்றாட போராட்டங்களில் நமக்கு உதவுகிறார். நம்மால் தனியாக வெல்ல முடியாததை வெல்ல நமக்கு வலிமை தருகிறார். நல் வாழ்க்கை வாழுகிற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கட்டும். நாம் எதற்கும் அடிமை இல்லை. வெற்றி பெறலாம், அது நிச்சயம். கர்த்தரை நம்பினால் தீய பழக்கங்களிலிருந்து விடுதலை தருவார். ஜெபம். பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள் என்று நீர் சொன்னபடி விடுதலை தாரும். ஆமேன்.